வணக்கம் நண்பர்களே. பாப்லோ பிகாசோ இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஒரு ஓவியர். அவர் ஒரு நாள் மார்க்கெட்டில் அப்படி நடந்து வந்துகிட்டு இருந்தார். அப்போ எதிர்த்தாப்படி ஒரு இளைஞன் வந்தான். பிகாசோ, பெரிய ஓவியர்ல நீங்க. சிரிச்சார் பிகாசோ. ஒரு நிமிஷம் பிகாசோ, நான் உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தரேன். நீங்கள் இந்த மார்க்கெட்டு நான் எல்லாத்தையும் ஒரு படம் வரைஞ்சி நீங்கள் கொடுத்துட முடியுமா? சின்ன சவால் விட்டாங்க. அவர் என்ன பண்ணார், அந்த கடையில் ஒரு பேப்பர் தொங்குச்சு, ஒன் சைடு பேப்பர். படக்குன்னு அதை உருவினார், ஒரு பென்சில் எடுத்தார். ஒரு 3 நிமிஷம் தான் பட்ட 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 பட்டன்னு வரைஞ்சார். அந்த மார்க்கெட்டு, இந்த ஆள், யங் மேன் எல்லாத்தையும் தத்ரூபமாக வரைஞ்சார். அந்த இளைஞனை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன்னா. $10 கொடு அப்படின்னு கேட்டார். $10? என்னங்க 3 நிமிஷம் தான் வரைஞ்சிங்க, $10ன்றீங்க? உனக்கு தெரியுமா, இதற்கு பின்னால 30 வருஷ உழைப்பு இருக்கிறது. நண்பர்களே, 30 வருஷம் பிகாசோ தவம் செய்தார் ஓவிய கலையில். யோகா பண்ணாருங்க. சமஸ்கிருதத்தில் ஒரு சென்டென்ஸ் இருக்குங்க, யோகா கர்மசு கௌசலம், செய்வதை செம்மையாக செய்வது யோகம். அவர் செம்மையாக ஓவிய கலையை கற்றுக்கொண்டார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 30 வருஷம் அவர் அதில் அப்படியே வேர்வை சிந்தினாருங்க, கஷ்டப்பட்டு. அது அப்படி அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னாக்கா அப்படி வந்திருக்கவே முடியாதுங்க. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஏ டே. ஒரு 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 துறையில் ஒருத்தர் மிகச்சிறந்த இடத்தை அடையணும் அப்படின்னாக்கா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை பார்க்க வேண்டும். உசைன் போல்ட் 100 மீட்டர்ஸில் 9.9 செகண்ட் வந்தார் அப்படின்னாக்கா டக்குன்னு வந்துட முடியாதுங்க. அதுக்கு பின்னாடி அவன் போட்ட ப்ராக்டிஸ் இருக்கு பாருங்க, அவன் செய்த தவம் இருக்கு பாருங்க, அவன் செய்த யோகா இருக்கு பாருங்க. யோகா கர்மசு கௌசலம், செய்வதை செம்மையாக செய்வது யோகம். அவ்வளவு சிரமப்பட்டு, அவ்வளவு கடின உழைப்பு. அப்படி இருந்தால் தான் நாம் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும். நம்ம மனசில் என்ன பிடிக்குமோ, பேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்மளுடைய கோல், மிஷனாக வச்சுக்கணும். அதை நினச்சி நாம் தவம் செய்ய வேண்டும். அந்த துறையிலே நாம் நிச்சயமாக சிறப்பாக வந்து விடுவோம். வணக்கம்.